அமெரிக்க தூதர் ஜூலி சங் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம். குமுதினி படுகொலையின் 39வது நினைவேந்தல் நெடுந்தீவில் அனுஷ்டிப்பு. முள்ளிவாய்க்கால் கஞ்சி அம்பாறையில் 5 நீதிமன்ற தடை உத்தரவு. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் போராட்டம், பதாதைகளை அகற்றியதால் பதற்றம். முள்ளிவாய்க்கால் நினைவூர்தி இன்று பருத்தித்துறையில் அஞ்சலி. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தலைமையில் ஆரம்பம். ஆழ்கடத்தலுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டம் அமுல்படுத்தப்படும், பிரமித்த பண்டார தென்னகோன். விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிப்பது அநீதியானது, பல நெடுமாறன் கண்டனம். அதிநவீன சட்ட முறைமை கொண்ட ஒரே நாடாக இலங்கை, ரணில் பெருமிதம். சுதந்திர கட்சியில் விஜயதாசவிற்கு எதிரான தடை நீடிப்பு. முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்தவர்கள் அநாகரீகமான முறையில் கைது, கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இன்று விஜயம் செய்துள்ளார். வடமாகாணத்தில் உள்ள இலங்கையர்களுக்கான தொடர்ச்சியான அமெரிக்க ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுக்கான வழிகளை ஆராய்வதற்காக சிவில் சமூகம், இளைஞர்கள், உள்ளூர் அரசு அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் ஆகியோரின் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை கேட்பதற்காக இந்த வாரம் நான் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ளேன் என அமெரிக்க தூதர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சுன்னாகம் ஸ்கந்தவரோதியா கல்லூரியின் விவசாய மாணவர்களுடன் மறுசுழற்சி மற்றும் பாதுகாப்பு மற்றும் மரங்களை நடுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது. இதன்போது அமெரிக்க தூதர் ஜூலி சங் மற்றும் அமெரிக்கன் கோனர் உறுப்பினர்களும் பங்கேற்றனர். நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் 39வது நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு தூபியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் உணர்வெழுச்சி நினைவேந்தல் நடைபெற்றது. இதன்போது பசுந்தீவு ருத்துரன் எழுதிய குமுதினி படுகொலை நினைவுகளை சுமந்த உப்பு கடலை உரசிய நினைவுகள் என்ற கவிநூல் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் தரித்து நிற்கும் குமுதினி படகில் வெளியிடப்பட்டது. இந்த நூலை சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் வெளியிட்டு வைத்தார். தொடர்ந்து குமுதினி படகில் இருந்து கடலில் மலர் தூவி உயிரிழந்த அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. அதோடு உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. இந்த நினைவேந்தலில் சிவகுரு ஆதீன குரு முதல்வர் தவத்திருவேலன் சுவாமிகள், நெடுந்தீவு பங்கு தந்தை எஸ் பத்திநாதன், மத தலைவர்கள், படுகொலையில் உயிரிழந்தவர்களின் உறவுகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். 1985 5ஆம் மாதம் 15ஆம் தேதியன்று நெடுந்தீவு கடற்பரப்பில் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் இருந்து யாழ்ப்புங்குடு தீவு குறிக்கட்டுவான் நோக்கி குமுதினி படகில் மக்கள் பயணித்த போது கடற்படையினரால் 7 மாத பெண் குழந்தை, பெண்கள் அடங்கலாக 36 பேர் நடுக்கடலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ஒரு அங்கமாக குமுதினி இனப்படுகொலை 85ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையாலே நடாத்தப்பட்ட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட எமது 36 உறவுகள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவேந்தலை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இனம், ஈழத்தமிழினம், இந்த மண்ணிலே கடந்த 75 வருடங்களுக்கும் மேலாக பல இனப்படுகொலைகளை சந்தித்திருக்கிறது. அந்த இனப்படுகொலைகளிலே உச்சமாக 2009 முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே உலகத்திலே வேறு எங்கும் நடந்திராத மிக பெரும் இனப்படுகொலையாக 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட எமது உறவுகளை கொன்று குவித்த ஒரு இனப்படுகொலையாக திகழ்கிறது. அந்த முள்ளிவாய்க்கால் தமிழினப்படுகொலை நினைவுகளை இந்த மே மாதம் எங்கள் எல்லோருக்கும் தந்து கொண்டிருக்கிறது. அதிலும் மே 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் தமிழினப்படுகொலை நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே எங்களுடைய தாயகமெங்கும் பல்வேறு இனப்படுகொலைகள் ஒவ்வொரு நாளுமே நடைபெற்றிருக்கின்றன. 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த இனப்படுகொலை என்பது தமிழின அழிப்பாக தமிழர்களாகிய எங்களுடைய கலாச்சாரத்தை, தமிழர்களாகிய எங்களுடைய
வளங்களை சுரண்டுகின்ற, நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற, கடல் வளத்தை சுரண்டுகின்ற, ஏனைய நாட்டவர்களுக்கு எமது வளங்களை விற்கின்ற தமிழ் இளையோர்களை தவறான பாதைகளிலே போதைப்பொருள் பாவனையாக இருக்கலாம் அல்லது ஏனைய பாவனைகளாக இருக்கலாம், அவற்றிலே ஈடுபடுத்துகின்ற இப்படியான தமிழின அழிப்பு இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத தமிழ் மொழி செம்மொழிகளிலே ஒன்று, மூத்த மொழி என்று நாங்கள் அனைவரும் பெருமையோடு சொல்லக்கூடிய தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழியாக இருக்கிறது. தமிழர்கள் உலகத்திலே அனைத்து சமயங்களுக்கும், அனைத்து கலாச்சாரங்களுக்கும், அனைத்து பண்பாடுகளுக்கும் எந்த காலத்திலும் அடைக்கலம் கொடுத்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த சமயத்துக்கோ, எந்த இனத்துக்கோ, எந்த நாட்டுக்கோ, எந்த கலாச்சார பண்பாட்டுக்கோ எதிரானவர்கள் அல்ல. சாந்தி, சமாதானம், நல்லிணக்கம் என்ற அனைத்துக்கும் உச்சமாக இந்த உலகத்திலே வாழ்ந்த இனம்தான் தமிழினம். அதே தமிழினம்தான் கப்பலோட்டிய தமிழனில் இருந்து வீரத்துக்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி காலம் தொட்டு எங்களுடைய தலைவனுடைய வீர வரலாறு வரைக்கும் வீரத்துக்கு பெயர் பெற்ற இனமாக இந்த தமிழினம் இருக்கிறது. இப்படியான பெருமைகளையும் வரலாற்று சிறப்புகளையும் நல்ல பல பண்புகளையும் அனைவரையும் நேசிக்கின்ற உத்தமமான மானிட அடிப்படை பண்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழினம் இன்று ஈழத்திலே எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எங்களுடைய மொழி, எங்களுடைய கல்வி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய இந்த விடுதலை பயணம் என்பது எங்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் திணிக்கப்பட்ட அடக்குமுறையின் காரணமாக அடி வாங்கி 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 ஒரு இயலாத கட்டத்திலே அதற்கு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் ஆயுத போராட்டம் ஆரம்பமானது. நாங்கள் வன்முறையை விரும்புபவர்கள் அல்ல. எங்கள் மீது இது திணிக்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் இந்த வழியை ஈற்றிலே நாட வேண்டியவர்களாக நாடித்தான் இந்த வீர வரலாறு இங்கே நடைபெற்றது. அந்த பின்னணியிலே இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழின அழிப்புக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சமய பேதங்களை கடந்து, சாதி பேதங்களை கடந்து, பிரதேச பேதங்களை கடந்து, கட்சி பேதங்களை கடந்து, நான் ஒரு தமிழன், என்னுடைய தாய்மொழி தமிழ், அதை யாராவது மறுக்க முடியுமா? அந்த உணர்வோடு அனைவரும் ஒன்றுபட்டு பயணிப்பதுதான் இந்த குமுதினி படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய 36 உறவுகளாக இருக்கட்டும், காலங்காலமாக இதுவரைக்கும் இந்த வீர வரலாற்றிலே தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களாக இருக்கட்டும், 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களாக இருக்கட்டும், அத்தனை தியாகங்களுக்கும் நாங்கள் செய்கின்ற வீர வணக்கம் அதுவாகத்தான் இருக்க முடியும். முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்படுவார்கள் என குறிப்பிட்டு 5 நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மே 19 வரை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வடகிழக்கில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் குறித்த நிகழ்வினை ஏற்பாடு செய்ய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என தெரிவித்து சமூக சேவகர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என 5 இவ்வாறு கல்முனை நீதிமன்ற நீதிபதியின் கையொப்பத்துடன் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி, போலீஸ் பரிசோதகர் ESK வீரசிங்கவினால் குறித்த நபர்களுக்கு தடை உத்தரவு பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன், அம்பாறை மாவட்ட வலிது காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி, மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன், தமிழரசு கட்சி முக்கியஸ்தர் கிருஷ்ணபிள்ளை, ஜெயஸ்ரீ விநாயகம், விமலநாதன் ஆகியோருக்கே இந்த தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. மேலும் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்றில் குறித்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய பெரிய நீலாவணை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை மீள வழங்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு எதிராக இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் இடம்பெற்றது.
லஞ்சம் ஊழல் விண்வெளியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு ஏற்பாடு செய்த எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாகவே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாதைகளை அப்புறப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதனையடுத்து அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில முனசிங்கவிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகுவதற்கு முன்னர் உயர்தரத்துக்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதில் பல சிக்கல்கள் நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகுவதற்கு முன்னர் உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த் முன்வைத்த யோசனைக்கு அமைய அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. தற்போது கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி வரும் மாணவர்களுக்கான உயர்தர வகுப்புகளை எதிர்வரும் 5ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கல்வி பொதுதராதர சாதாரண தரம் வரை மாத்திரம் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பாடசாலை மாணவர்கள் உயர்தரத்திற்காக அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் பாடசாலைகளில் வளங்கள் பற்றாக்குறை காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 4ஆம் நாள் நினைவேந்தல் ஊர்தி வடமராட்சியின் பல பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. தொண்டைமனாறு, வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை, நெல்லியடியூடாக வடமராட்சி கிழக்கு உடுத்துறைக்கு சென்றடைந்தது. பருத்தித்துறையில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தோரை நினைவு கூறி சுடரேற்றப்பட்டு மலர் தூவி நினைவு கூறப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆரம்பமாகி இடம்பெற்றது. இந்த நிலையில் அரசு நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் பகிஷ்கரித்து கலந்து கொள்ளவில்லை. குறித்த கூட்டம் இன்றைய தினம் காலை 9 மணியளவில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வந்தது. குறித்த கூட்டத்தில் விவசாயம், கல்வி, சுகாதாரம், காணி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வருகின்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீதரன், அங்கஜன் ராமநாதன், மாவட்ட அரசாங்க அதிபர், திணைக்கள பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அரசு நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் நாடளாவிய ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 385 ஏக்கரில் 226 ஏக்கருக்கு அவர்களுக்கு நீர் வழங்கலாம் என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கு வேறொரு இடத்துல அந்த காணியை கொடுப்பதாக இருந்து இதுவரை கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு ஒரு இணக்கப்பாட்டில் அவர்களுடைய பகுதியிலேயே அந்த வாய்க்காலை மறித்து அவர்கள் அந்த 117 விவசாயிகளும் 226 ஏக்கருக்கும் நீர் எடுக்கலாம் என்று சொல்லி முடிவெட்டப்பட்டது. அதை விட இந்த காணி இப்போ ஜனாதிபதி நாடு தழுவின ரீதியில் காணி உரிமை பத்திரம் வழங்கி வர அந்த வகையில் வருகின்ற 24, 25ஆம் தேதிகளில் யாழ் மாவட்டத்திற்கும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கும் அந்த காணி உரித்து வழங்க இருக்கின்றார். இப்போ அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், அந்த குறைபாடுகள், அதை விரைவுபடுத்துவதற்கான சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டும் முடிவெடுக்கப்பட்டது. பட் அந்த செஞ்சோல கட்டிடத்தில் ஆமி அதை விட்டுட்டு போனதால் சரியானவர்களுக்கு அதை ஒப்படைக்காததால் வேறு ஆக்கள் வந்து எல்லாம் உடைச்சு அதை சேதப்படுத்தி அதை விற்பனை செய்ய வேண்டும். ஆனப்படினா அவர்களுக்கு அந்த 2 தரப்பினருக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு வரும் வரையில் போலீஸினுடைய பாதுகாப்பில் வச்சிருந்து ஒரு கலந்துரையாடலுக்கு பிறகு அதை செய்யலாம், முடிவெடுக்கலாம் என்ற இதுக்கு வந்திருக்கிறோம். மற்ற அந்த சூரியகல கலத்துடனான வீட்டு திட்டம் கிட்டத்தட்ட இதுவரை கிளிநொச்சி மாவட்டத்தில் 7514 பேர் பதியப்பட்டிருக்குது. அவர்களுக்கு உரிய வீட்டு திட்டத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கின்றோம். அதே நேரத்தில் இன்னும் பதியாமல் இருந்தால் காணிகள் இருந்தும் வீடுகள் இல்லாதவர்களை விரைவில் பதிந்து இந்த வருஷத்திற்குள் அவர்களுக்கும் அந்த வீட்டு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற முடிவெடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து 6 லட்சம் 10 லட்சம் வீட்டு திட்ட நிதியினை என்ற இந்த காலகட்டத்தில் அந்த 6 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு வீடுகள் கட்டுவதில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள்
அதே நேரத்தில் இப்போ 45 லட்சம் வீடு விரைக்கில் இந்த 6 லட்சம் 10 லட்சத்துக்கு மக்கள் வரமாட்டின மட்டும் அந்த வகையில் இந்த 6 லட்சம் 10 லட்சத்துக்கு ஒதுக்கின அந்த நிதியை இங்கே கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் மீளுடியேறியும் அந்த மின்சாரத்தை பெற முடியாமல் இருக்கின்றபடியினால் அவர்களுக்கு வழங்குமாறு முடிவெடுத்திருக்கின்றோம். அடுத்தது விவசாய அழிவுக்கான நஷ்டத்தை நியாயமாக பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதைவிட இங்கே பல இடங்களில் நீர்வளங்கள் திட்டம் போதிய வேகத்தை அடையவில்லை என்பதால் அதை விரைவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி கேட்டிருக்கின்றோம். அதைவிட இந்த அத்தானி காற்றாடி மின்பெறும் திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு உட்கட்டமைப்பு அல்லது உட்கட்டமைப்புக்கும் வாழ்வாதாரத்துக்கு என்று சொல்லி 2 பில்லியன் என்று சொன்னால் 200 கோடி அத்தானி நிறுவனத்திடம் இருந்து பெற்று இவர்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். மற்ற மாகாண சபைகளுக்கு குறித்த ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் முன்னேற்ற திட்டங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்தோம். ஆழ்கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டத்தின் மூலம் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரிற்கு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை கூலிப்படியாக பயன்படுத்தி ஆழ்கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரி உட்பட மேலும் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்றைய தினம் 15ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் இதனை தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் போரில் தொடர்பு பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இவ்விடயம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பாதுகாப்பு பிரதானிகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. ஆழ்கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டத்தின் மூலம் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்பதை முதலில் வலியுறுத்த வேண்டும். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சுமார் 288 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஆழ்கடத்தல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரி உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆழ்கடத்தல் குறித்து சமூக வலைதளங்கள் மூலம் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். அதிக சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த ஆழ்கடத்தலில் பலர் சிக்கியும் இருக்கின்றார்கள். எனவே இந்த ஏமாற்று முயற்சிகளில் பொதுமக்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என அரசாங்கம் கேட்டுக் கொள்கின்றது. இந்த ஆழ்கடத்தல் தொடர்பில் மேலதிக தகவல்கள் தெரிந்தால் 0112240146 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு கோருகின்றோம். அத்துடன் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் கடமையாற்றி முற்றாக அங்கவீனமடைந்த அல்லது யுத்தத்தில் உயிரிழந்த ராணுவத்தினருக்கு 55 வயது வரையில் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்தவொரு தேர்தலுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யும் நபர்களின் இரட்டை குடியுரிமை குறித்து விசாரணை நடத்தும் திறன் தனது ஆணையகத்துக்கு இல்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். பிரதானிய குடியுரிமையை கொண்டுள்ள காரணத்தினால் அண்மையில் டயானா கமகே தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார். இந்த சம்பவத்தின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினரின் இரட்டை குடியுரிமை தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. இதேவேளை வேட்புமனுவை தாக்கல் செய்யும் ஒருவரின் குடியுரிமை தொடர்பில் பரிசீலிக்காதது ஏன் என்பது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அதற்கு பதிலளிக்கும் வகையில் இரட்டை குடியுரிமை குறித்து விசாரணை நடத்தும் திறன் ஆணைக்குழுவுக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நபரும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். அந்தந்த தேர்தல்களுக்குரிய சட்டமூலங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை மேற்கொள்ள மாத்திரமே எங்களால் முடியும். சட்டங்களை மீறி எங்களால் செயல்பட முடியாது. குறித்த ஒரு நாளிலேயே வேட்புமனு தாக்கல் செய்ய வழங்கப்படுகின்றது. இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் இவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது. அதற்கான திறனும் எங்களிடம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெற்காசியாவில் அதிநவீன சட்ட முறைமை கொண்ட ஒரு நாடாக இலங்கை மாறியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தெல்தெனிய புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை இன்று காலை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அதிபர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2 வருடங்களில் மாத்திரம் 75 புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அதோடு நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்கு பல புரட்சிகரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அமைச்சர் விஜிதாஸ் ராஜபக்ச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மந்த ஆகியோருக்கு பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது.
பதில் செயலாளர் மற்றும் பதில் தலைவராக முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக இந்த தடை உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களான லசந்த அழகியவண்ண, துமிந்த திசநாயக்க மற்றும் மஹிந்த அமரவீர ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கை பரிசீலித்த போதே இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபாலு, பதில் தலைவர் வறிய விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வம், நீதி அமைச்சர் அதிபர் சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ, கட்சியின் பிரதி தலைவர் தெலுங்கு சுமதிபால ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதோடு இந்த உத்தரவுக்கு எதிரான ஆட்சேபனைகளை எதிர்வரும் 27ஆம் தேதி முன்வைக்குமாறு நீதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். ரஷ்யா உக்ரைனில் யுத்தத்தில் போரிடும் இளைஞர்களை நாட்டுக்குள் மீள அழைத்து வருவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு உதவ தயார் என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கையர்கள் முதலில் வேலைவாய்ப்பிற்காக புலம்பெயர்ந்து உக்ரைனுக்கு சென்றுள்ளார்கள். தற்போது இவர்கள் போரிடுகின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இவர்கள் சட்டவிரோதமாக சென்றுள்ளார்கள் என அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் அவர்களின் கரிசனைகளுக்கு தீர்வை காண முடியாததால் அவர்கள் சட்டவிரோதமாக சென்றுள்ளார்கள் என தெரிவித்துள்ள உதயங்க அவர்கள், இலங்கை பிரஜைகள் அவர்களை அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியுடன் புலம்பெயர்ந்திருந்தாலும் ரஷ்ய அரசாங்கத்தின் அனுமதியுடன் போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என தெரிவித்துள்ள உதயங்க வீரதுங்க, போரில் ஈடுபடுவதற்காக இவர்கள் ரஷ்ய அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளார்கள். இது இவர்களை நாடு கடத்துவதை இலக்குவாக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் ராஜதந்திரியோ அல்லது தூதுவரோ இல்லை, ஆனால் இவர்களை நாட்டுக்கு திருப்பி அழைத்து வர முடியும் எனவும் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிர்ந்து முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்தவர்களை அநாகரிகமான முறையில் கைது செய்த இலங்கை போலீசாரின் அத்துமீறலை கண்டிப்பதாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிர்ந்து முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்தவர்களை அநாகரிகமான முறையில் கைது செய்த இலங்கை போலீசாரின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். உரிமையை வேண்டி போராடிய ஒரு இனத்தின் மீது சர்வதேச நாடுகளை தவறாக வழிநடாத்தி இலங்கை அரசால் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பாரிய இனவழிப்பினால் இறுதி 8 மாதங்களில் 1,46,679க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டனர். அந்த வகையில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு கொன்றொழிக்கப்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள், அப்பாவி பொதுமக்களுக்கு 15 ஆண்டுகள் கழிந்தும் நீதி வழங்கப்படாத நிலையில் தமிழரின் உரிமைகள் இலங்கை அரசினாலும் அதன் ஆதரவில் இருக்கும் பெரும்பான்மை சமூகத்தினாலும் தொடர்ந்தும் மறுக்கப்பட்டும் பறிக்கப்பட்டும் வருகின்றன. அந்த வகையில் இலங்கை அரசினாலும் அரசு படைகளினாலும் கொன்று குவிக்கப்பட்டு எமது மக்களை நினைவு கூறும் உரிமையிலும் இலங்கை அரசாங்கம் கை வைத்துள்ளது. முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாக ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை, சம்பூர், சேனையூர், பூவன கணபதி ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு பொதுமக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பாய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் சமூக செயற்பாட்டாளர் கமலேஸ்வரன் விஜிதா என்கின்ற 40 வயதானவரும், சமூக செயற்பாட்டாளர் செல்வ வினோத்குமார் சுஜானி என்கின்ற 40 வயதானவரும், பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் நவரத்ன ராஜா ஹரிஹரகுமார் எனும் 43 வயதாகியோருடன் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ள தலைப்பிரிவு மாணவி கமலேஸ்வரன் தேமிலா என்கின்ற 22 வயது ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளதனை பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் வன்மையாக கண்டிப்பதுடன் அவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழர்களின் நினைவேந்தல் உரிமையை கூட மறுக்கும் இலங்கை அரசை சர்வதேசம் கண்டிப்பதுடன் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிப்பதற்கு அழுத்தம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை நீடிப்பது அநீதியானது என்றும் அதனை வன்மையாக கண்டிப்பதாக உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிப்பதாக இந்திய அரசின் உள்துறை அறிவித்துள்ளது. அதற்குரிய காரணங்களாக கீழ்கண்டவற்றை குறித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற போர் முடிவுக்கு வந்த பிறகும் விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழ தனிநாட்டு கோரிக்கையை கைவிடவில்லை. அதற்கான ஆதரவு மற்றும் நிதி திரட்டல் வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. விடுதலை புலிகளின் இயக்கம் தமிழ்நாட்டில் ரகசியமாக செயற்படுகின்றது. அனைத்து தமிழர்களுக்குமான தனிநாடு என்ற கோரிக்கையில் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டையும் சேர்த்துள்ளது. இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு புலிகளின் நோக்கம் எதிரானது மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளது. ஒரே பொய்யை திரும்ப திரும்ப கூறுவதன் மூலம் அதை மெய்யாக்கிவிடும் முயற்சியில் கடந்த காலங்களில் பதவியில் இருந்த இந்திய அரசுகளும் இப்போது பதவியில் இருக்கும் இந்திய அரசும் செயற்பட்டு வருகின்றன. இலங்கையில் தமிழர்கள் வாழும் வடக்கு கிழக்கு பகுதி மட்டுமே அடங்கிய தமிழீழ கோரிக்கையை தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற அறவழி போராட்டங்கள் நடத்திய அரசியல் கட்சிகளும் ஆயுத போராட்டம் நடத்திய போராளிகள் அமைப்புகளும் முன்வைத்தனவே தவிர ஒருபோதும் இந்தியாவில் உள்ள
உள்ள எந்த பகுதியின் மீது அவர்கள் உரிமை கொண்டாடவில்லை என்பது உலகறிந்த உண்மையாகும். இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கோ இறையாண்மைக்கோ எதிராக ஒருபோதும் விடுதலை புலிகள் செயல்பட்டதில்லை. மேலும் இந்தியாவின் பகை நாடுகளுடன் எந்த வகையான உறவையும் விடுதலை புலிகள் வைத்துக் கொள்ளவும் இல்லை. ஆனால் சிங்கள அரசு இந்தியாவின் பகை நாடுகளுடன் நெருங்கி உறவாடி அந்நாடுகள் இலங்கையில் இந்தியாவுக்கு எதிரான தளங்களை அமைப்பதற்கு துணையாக நிற்கின்றது என்ற உண்மையை கூட இந்திய அரசு எண்ணி பார்க்க தவறிவிட்டது. இந்த உண்மையை உணர்ந்திருந்த காரணத்தினால் தான் இந்திய தலைமை அமைச்சராக இந்திரா காந்தி இருந்தபோது சிங்கள அரசுக்கும் ஈழத்தமிழர் தலைவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு காண இந்தியாவின் சிறப்பு தூதுவராக ஜி பார்த்தசாரதியை அனுப்பினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கை காரணமாக காட்டித்தான் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது. அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட பல்நோக்கு புலனாய்வு குழு 20 ஆண்டு காலமாக யாரையும் கைது செய்யாமல் காலம் கடத்தி இறுதியில் கலைக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் விடுதலை புலிகள் இயக்கம் மீது தடையை நீடிப்பது எந்த வகையிலும் நீதியின் பால்பட்டதல்ல. அநீதியான இந்த தடை விதிப்பை வன்மையாக கண்டிக்கின்றேன். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.